வெல்கம் டு செய். இனி நம்ம வீடியோல எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா கிரேசி ரொமான்ஸ் படத்தை பத்தி பார்க்க போறோம். கிரேசி ரொமான்ஸ் இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு கொரியா மூவி. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு லவ் ஸ்டோரி படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு பார்த்தீங்கன்னா அதை பார்த்து டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். பட் இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஓகே பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள் ஒரு ஃபீல் குட் லவ் ஃபிலிம் வந்து சொல்லலாம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து ஒரு அட்வர்டைசிங் கம்பெனில வந்து ஒர்க் பண்றாங்க. ஸோ ரெண்டு பேருமே கொலிக்கா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணி அவங்களுக்கு கல்யாணம் வரைக்கும் போய் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும். கல்யாணம் பண்ணிருக்க மாட்டாங்க, கல்யாணம் வரைக்கும் போய் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும். அதே மாதிரி ஹீரோயின் பாத்தீங்கன்னா வேற ஒரு பையனை லவ் பண்ணி அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா செட் ஆகாம வந்து பிரேக்கப் ஆயிருக்கும். இதனால ஹீரோ பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் வந்து வேலை நல்லா செய்வாரு, கம்பெனி ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சின்சியரா வேலை செய்வாரு. ஆனா கம்பெனி முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் சரக்கு அடிச்சுட்டே இருப்பாரு, தண்ணி அடிச்சுட்டே இருப்பாரு. தன்னோட எக்ஸை நினைச்சு வந்து ஃபீல் பண்ணி தண்ணி அடிச்சுட்டே இருப்பாரு. அந்த எக்ஸுக்கு பாத்தீங்கன்னா மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க, ஆனாலும் அவங்க ரிப்ளையே பண்ண மாட்டாங்க. ஸோ ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து ஒரு பையனை லவ் பண்ணி ஏமாந்துருப்பாங்க. அவங்களும் ரொம்ப வெக்ஸா தான் இருப்பாங்க. இந்த ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஃப்ரேசி பழகி ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் போது ஒருத்தர் இன்னொருத்தரோட லவ் ஸ்டோரி வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் வந்து வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணி பிரேக்கப் ஆச்சு எனக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லுவாரு. ஒரு பையன் அவங்களும் பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து நான் ஒரு பையனை லவ் பண்ணி பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே அவங்க லவ் ஸ்டோரி வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்னா சேர்ந்து வேலை செய்வாங்க. அப்படி வேலை செஞ்சு பேசி பழகும் போது ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும், செட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலா அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் வந்து ஒரு நேச்சுராவே அவங்களுக்குள்ள வந்து ஒரு லவ் வந்து வந்துடும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இவங்க லவ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா அவங்க நார்மலான நிலைமையில வந்து ஒருத்தர் வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனா சரக்கு அடிச்சா மட்டும் ரெண்டு பேரும் வந்து நல்லா சரக்கு அடிச்சா மட்டும் ரெண்டு பேரும் வந்து நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்ற அப்படிங்கிற லவ் வந்து வெளிப்படுத்திக்கிடுவாங்க. ஸோ அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். ஸோ லவ் வெளி சொல்றதுக்கு வந்து தயக்கம் இருக்கும். ஃபைனலா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லபடியா வந்து அவங்க வந்து லவ் வந்து ப்ரப்போஸ் பண்ணி ரெண்டு பேரும் வந்து சேர்ந்துருவாங்க. இதுக்கு எதுல இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனில இவங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு காமெடி வந்து ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து காமிப்பாங்க. அவரும் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை லவ் பண்ணி பிரேக்கப் பண்ணிருப்பாரு. அதுமாதிரி பாத்தீங்கன்னா இவங்க அட்வர்டைசிங் கம்பெனியோட ஓனரா ஒரு பையன் ஒருத்தர் காமிப்பாங்க. அவர் எப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஒய்ஃப் வந்து அவருக்கு தெரியாம அவங்களை ஏமாத்தி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு குழந்தை வந்து பெற்றிருப்பாங்க. ஆனா அதுக்கு இவருக்கு பிறந்த குழந்தையே இருக்காது. அது மாதிரி அவரும் ஒரு ஒய்ஃபால ஏமாத்தப்பட்டிருப்பாரு. இந்த மாதிரி இந்த ஒரு நார்மலான ஒரு கம்பெனி இல்லையா, ஸோ நார்மலா ஒரு சின்ன ஒரு அட்வர்டைசிங் கம்பெனில நிறைய பேர் வேலை செய்வாங்க. அதை வச்சு சின்ன சின்ன ஒரு செக்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு நல்லா வந்து எடுத்திருக்காங்க. நல்லா காமெடியா இருக்கும். அங்கங்க பாத்தீங்கன்னா நிறைய காமெடி எலிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு லவ் ரொமான்ஸ் ரெண்டு பேருக்குள்ள அந்த பேசி பழகிறது, ஒருத்தர் கடைசியா பிடிச்சு போறது, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே ஒரு ஃபீல் குட் லவ் ஃபிலிம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த படம் வந்து பார்க்கலாம். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு தடவை வந்து பார்க்கலாம். தமிழ் டப்பிங் இந்த படத்தில் கொஞ்சம் ஹீரோ வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் வயசான வாய்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் டப்பிங் காமெடிஸ்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முயற்சி செய்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.